வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசியில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு 100% பயனுள்ளதாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக நம்ம ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறதில்ல. ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நட்சத்திரங்களுக்கு தானங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் வருது. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 குழந்தைகள், இரட்டை குழந்தைங்க, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஒரே மாதிரியான தோற்றங்கள் இருந்தாலும் வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கும், வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும். அப்போது ஒரு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான பலன்கள் 100% வராது. அப்போது ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருது. 3 நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 பாதங்கள் வருது. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கும், அந்த நட்சத்திரத்துக்கு இந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திருத்தலத்தை அமைச்சிருக்கு அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரம்ன்றது கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த நட்சத்திரத்துடைய நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தானுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், ஞானகாரகன் சொல்லுவாங்க கேது பகவானை. மகம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பொதுவாகவே சிம்ம ராசினா சிகப்பு தானுங்க நிறம். ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெள்ளை கலர் மேலே அளவு கடந்த ஒரு பிரியம் இருக்கும். அதிகமாக போடக்கூடிய சட்டையை பார்த்தா வெள்ளை சட்டையை தான் போடுவாங்க. பயன்படுத்துகிற வாகனம், ஒரு காரு வாங்கினா கூட வெள்ளை கலரில் தான் வாங்கணுன்ற எண்ணங்கள் வரும். நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு முதல்ல கொண்டு அந்த திருநீர் இதன் மேலே தான் அந்த நாட்டம் அதிகமாக இருக்கும், திருநீர் மேலே. அப்போ அந்த வெள்ளை கலரில் நாட்டம் அதிகமாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மகம் நட்சத்திரம். அதுபோக மனசால மேலே நிறைய பற்றுதல் இருக்கும். பாரம்பரியத்தை அதிகமாக தேடுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, பழைய பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பழைய பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு புது பொருளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அந்த பழைய பொருட்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. பாரம்பரியத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இயற்கை சூழலோடு வாழணுன்ற எண்ணங்களை அதிகமாக கொண்டு இருப்பாங்க இந்த மகம் நட்சத்திரத்தில். நிறைய குருகுலத்தில், பள்ளிக்கூடத்தில், ஆசிரியர் துறையில் இருப்பாங்க இந்த மகம் நட்சத்திரத்தில். அதுபோக நிறைய கோவில்களில் பூஜை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். ஏன்னா மகம் நட்சத்திரம் அப்படின்னாவே சுக்கிர பகவான் அதிபதியாக அது சுக்கிர பகவான் அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதையாக இருந்தால் கூட அந்த நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திராதிபதி பார்த்திங்கன்னா நமக்கு கேது பகவான், ஞானகாரகர். அதுபோக அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் விநாயகர் மேலே அளவு கடந்த ஒரு பிரியம் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் என்னையான்னு கேட்டால் 10 பேரில் 8 பேர் சொல்லுவாங்க எனக்கு முதல் கடவுளான விநாயகர் தாங்க பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த ஊரில் ஒரு திருத்தலம் அமைச்சிருக்குது, தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த திருத்தலத்துக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா மகாலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம் திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகிற பாதையில் இருக்குதுங்க. பொதுவாக அவங்க ராசிக்குண்டான கோவில் எதுன்றது உங்களுக்கு தெரியும், எந்த ஊரில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நம்மளுங்க தான் நட்சத்திரத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே. ஒரு நட்சத்திரம் பிறக்கப்பட்டால், ஒரு குழந்தை பிறக்கப்பட்டால் அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறக்கும், அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வைக்கணுன்ற முதல்ல கொண்டு ஜோதிடத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த நட்சத்திரம் தான், இந்த இடத்துல தான் பேர் வைக்கணுன்ட்டு இந்த பிரபஞ்சம் சொல்லும். நாம் தான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கே பேர் செலெக்ஷன் பண்ணி வச்சுருவோம் இல்லையா. இப்போ இருக்கிற காலகட்டம், இன்றைக்கி இருக்கிற தலைமுறை, இளைய தலைமுறை. சரி, எது எப்படி இருந்தாலும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான திருத்தலத்துக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வரணும். முதல்ல அந்த மாதிரி ஒரு திருத்தலம் இருக்கான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு.
கள்ளங்கபடம் இல்லாத நண்பர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சூதுவாது இல்லாத நண்பர்கள், கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய ஒரு குணம் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போது அப்பேற்பட்ட மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போகிற பாதையில் 12 கிலோமீட்டர்கள் இருக்குதுங்க. விராலிப்பட்டி அப்படின்ற ஊர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விராலிப்பட்டி விலங்கு அப்படின்ற ஊர், விராலிப்பட்டி விலங்குன்ற இடத்துல இருந்தே 2 கிலோமீட்டர் போகணும். திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போகிற பாதையில் சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் போகணும். விராலிப்பட்டி விலங்கு அப்படின்ற இடத்துல இருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. அப்படி போனால் மகாலிங்கேஸ்வரர் காட்சியளிப்பார். அந்த மகாலிங்கேஸ்வரர் வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வாழ்க்கையிலேயே நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். வாழ்வாதாரத்திலையும் மாற்றங்கள் வரும். ஒரு சில நண்பர்கள் எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடத்துலையே இருப்பாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சில நண்பர்கள் இருக்க தானே செய்கிறீங்க. அப்போது உங்களுக்கான ஒரு பாதை அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த திருத்தலம், உங்களுடைய எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். இது கூட குடுப்பனை இருந்தால் தானங்க போக முடியும். திண்டுக்கல்ல பிறந்து வளர்ந்தவங்க மகம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏராளமாக இருப்பாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்க எல்லாமே போயிட்டு வந்திருப்பாங்களா? பக்கத்தில் தான் இருந்திருக்கும் அந்த திருத்தலம். குடுப்பனை இருந்தால் தானே போக முடியும். நான் தம்மையிலே என்ன வச்சுருக்கிறேனுங்க, முன் ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் இந்த திருத்தலத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்கேன். சாமி சத்தியமாக உண்மை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்றது நம்ம வியூஸில் பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் மட்டும் இல்லைங்க, எல்லா சோசியல் மீடியாவிலையும் இந்த ராசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே தவிர நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. தயவு செய்து நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சரியா? இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் வரும், மாறுதல் வரும். இந்த பதிவு கண்டிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்ட்டு நான் மனசார நம்புகிறேனுங்க. பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் கமெண்ட்டில் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.